ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன். பொதுவாக ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு ஒருத்தவங்க வெளியே தெரியுறாங்க அப்படின்னா எப்படி அந்த ப்ரொஃபஷனலுக்கு அவங்க போயிருப்பாங்க, யார் கைட் பண்ணா, எப்படி இந்த வேலை கிடச்சிது இப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே வரும் காமனாக. அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி செய்தி வாசிப்பாளரானீங்க, எப்படி உங்களுக்கு இந்த சேனலில் வேலை கிடச்சிது, யார் உங்களை கைட் பண்ணா, யார் மோட்டிவேட் பண்ணா, அந்த மாதிரியான நிறைய கேள்விகள். எனக்கு ஒரு 4 வருட அனுபவம் இருக்குது. இந்த 4 வருடத்தில் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. அண்ட் நிறைய என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கூட நிறைய கேட்டிருக்கீங்க. லைக் மேக்கப் தொடர்பாக, நாங்கள் போடுற காஸ்டியூம்ஸ் தொடர்பாக, இதெல்லாமே கேள்வி கேட்டிருக்கீங்க. பட் எப்படி இந்த ஜாபுக்கு நான் வந்தேன் அப்படின்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, நான் ஒரு அரசு பள்ளி மாணவி. ஜென்ரலாக நம்ம என்ன யோசிப்போம், ஸ்கூல் முடிச்சதுமே காலேஜ்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த காலேஜில் தான் நம்மளும் ஜாயின் பண்ணணும், அங்கேயே படிக்கலாம் ஜாலியாக, இன்னொரு 3 வருஷம் அவங்க எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் தான் இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி இல்லவே இல்லை. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயே முடங்கி போயிடுவோமோ, இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதோ அப்படின்ற கேள்விகள்லாம் எனக்கு நிறையா வந்துச்சு. நான் என் வீட்டில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், நான் இங்கே இருக்க மாட்டேன், இந்த ஊரில் உள்ள எந்த காலேஜஸ்லையுமே நான் படிக்க மாட்டேன், நான் அப்ளை பண்ணவும் மாட்டேன். என்ன வெளியூரில் ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விடுங்க, எந்த காலேஜ்னாலும் ஓகே, பட் இந்த ஊரை தாண்டி எந்த ஊர்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் சொல்லிட்டேன். விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய காலேஜஸ் இருக்குது, நல்ல நல்ல காலேஜஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அவ்வளோதான். அதுதான் என்னோட ஒரே ஒரு கண்டிஷன். ஆனால் ஒரே ஒரு காலேஜில் மட்டும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஸோ அதை தாண்டி நான் அப்ளை பண்ண ஒரே காலேஜ் லோயலா காலேஜ் மட்டும்தான். ஸோ என்னோட யூஜி வந்து லோயலா காலேஜ் டிஜிட்டல் ஜேர்னலிசம் படித்தேன். அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி, அதுவும் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு அரசு பள்ளி மாணவி இவ்வளோ பெரிய காலேஜில் முழுமையாக ஆங்கிலத்தில் தேர்வு நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில் சீட் கிடச்சிது அப்படின்றது பெரிய ஆச்சரியம். ரொம்ப அவசர கதியில் போய் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபைனலி எனக்கு அங்கே சீட் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே நமக்கு இந்த வருஷம் உள்ளூர் காலேஜ்லேயே கிடைக்கல, லோயலா காலேஜ் எவ்வளோ பெரிய காலேஜ், அங்கெல்லாம் சீட் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருந்தேன். ஒரு வருஷம் அப்படியே ஜாலியாக விட்டுறலாம், வீட்டில் இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் 12th படிக்கும்போது முடித்தோடனே அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லோயலா காலேஜில் சீட் கிடச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இது வரைக்கும் இந்த மாதிரி வெளியூர் போய் இவ்வளோ பெரிய காலேஜில் படித்தது யாருமே கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண்களில் கேர்ள்ஸ் யாருமே அவ்வளோ தூரம் அனுப்பவும் மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு மாதிரி லக்கியாக ஃபீல் பண்ணேன் அந்த டைமில். பட் அதே நேரத்தில் சென்னைனா என்னன்னே தெரியாது, சென்னைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் எனக்கு சென்னை வந்த புதுசில் இருந்துச்சு. ஆனால் வேறு வழியே கிடையாது, எனக்கு வந்து நான் லோயலா காலேஜில் தான் படித்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ என் ஃபேமிலியில் வந்து என்னோடய அம்மா, அப்பா, என்னோடய சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டி என்னை சென்னையில் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் தள்ளிட்டு ஒரு வாரம் என் கூட இருந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க எல்லாருமே. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. ஈவன் என்னோட காலேஜ் டைம்ஸில் என்னோட யூஜி கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே அதில் ஒரு சில பேர் வந்து என்னோட மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டேன். ஒன்ஸ் பேசிட்டா அதுக்கப்புறம் நம்ம பழகுற விதம் வேறு மாதிரி இருக்கும். ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி தான் நான் பேசுவேன். பட் எடுத்தோடனே என்னால் கான்வர்சேஷன் யார்கிட்டையுமே ஆரம்பிக்க முடியாது. ஸோ எந்த ஊர்னு எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி வந்து நான் இவங்க கூடலாம் இருக்க போகிறேன், எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. உங்களுக்கு சொன்னால் நம்ப முடியுமா என்னன்னு தெரில. வாரம் நான் விருதுநகருக்கு போயிடுவேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். இன்னொன்று சொல்லணுன்னா, எனக்கு வந்து பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ண தெரியாது, ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ண தெரியாது, ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்னா என்னன்னே தெரியாது, அப்படி ஒரு ஆப் அப்படி ஒரு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அன்ரிசர்வேஷனில் நான் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நான் பல நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அன்ரிசர்வேஷனில் மட்டும்தான் போவேன். கிட்டத்தட்ட நான் காலேஜ் 1.5 வருஷம் ஆகிற வரைக்குமே, செகண்ட் இயர் முடிகிற வரைக்குமே நான் அன்ரிசர்வேஷனில் தான் போயிருக்கேன். எனக்கு அப்படி டிக்கெட் புக் பண்ணுறதா என்னன்னு தெரியாது. ஸோ என்னை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சென்னையில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. நீ தானே வெளியூரில் படிக்கணும்னு சொன்னால், நீ வெளியூரில் இரு, சென்னையில் இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போது இதில் தான் விஷயமே இருக்குது. நானே ஏற்கனவே பயந்துட்டு தான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து என்னை சென்னைக்கு அனுப்பக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அனுப்ப வேண்டாம், 1 வருஷம் வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சென்னையில் அப்போ தான் நடந்துச்சு. எனக்கு வந்து ஆகஸ்ட் 1 காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு 2-3 டேஸ் கிட்ட நான் முன்னாடியே வந்துடுறேன் சென்னைக்கு. ஆக்சுவலி என்னென்னா, நான் அன்றைக்கி நைட்டு பஸ் ஏறுறேன் விருதுநகரில். அன்றைக்கி காலையில் தான் வந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மர்டர் கேஸ். நியூஸை பார்த்ததும் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். எனக்கு இந்த ஊரே தெரியாது, ஆளுங்க தெரியாது, யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு
இப்படி அதுவும் என்னென்னா நமக்கு தெரியும் லோயலா காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. நான் அந்த ஸ்டேஷனை தாண்டி தான் நான் காலேஜ்க்கு போகணும் வரணும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு திடீர்னு வந்து எல்லாமே இனிமேல் உனக்கு இங்கிலீஷ் தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அதை ஹேண்டில் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெரிய சவால் தான். அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் விஷயங்கள் நடந்ததும் ஓகே வேறு வழியே கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு எந்த கோலுமே கிடையாது. என்னை வந்து ஜேர்னலிசம் படிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி போய் நான் படிச்சுட்டு இருக்க சமயத்தில் கையில் கேமரா கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் இது எல்லாமே. ஏன்னா இன்னொன்று என்னென்னா இது எல்லாமே இங்கிலீஷ் தான். எதையுமே உங்களுக்கு தமிழில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தமிழில் பேசவும் மாட்டாங்க. அண்ட் நம்மளை மோட்டிவேட் வேறு பண்ணுவாங்க, நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலுமே கூட லேட்டராக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ தத்தி முத்தி ஒரு 2 வருஷத்தை முடிச்சிட்டேன். 3rd இயரில் வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடச்சிது. என்னென்னா நான் காலேஜில் வந்து டெப்யூட்டி டாக்குமெண்டேஷன் செக்ரட்டரியாக இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய உந்துதல் தான். ஏன்னா நிறைய பேர் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும், ஈவெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும், நிறையா செலிப்ரிட்டிஸோட காண்டாக்ட்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அவங்கள இன்வைட் பண்ணுறது, அவங்கள வர வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இது பண்ணுறதுனால ஒரு மாதிரி ஓகே நமக்கு ஓரளவுக்கு நம்ம இங்கே தேறிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் அப்போ கூட எனக்கு நியூஸ் ரீடர் ஆகணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்லேருந்து ஒரு பிரபலமான சேனல்லேருந்து செய்தி வாசிப்பாளருக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்குள்ளேயே வந்து ஆடிஷன் பண்ணாங்க. எங்கேருந்து அந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு அது முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட தமிழ் டீச்சர் சொல்லுவாங்க, மிஸ் காளீஸ்வரி, அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே கன் மாதிரி படிக்கிற நீ தமிழ் நல்லா சூப்பராக படிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த வார்த்தை வந்து இன்ன வரைக்குமே எனக்கு அது ஒழிச்சிட்டே இருந்துச்சு. அது கரெக்டாக அந்த டைமில் எனக்கு ஆடிஷன் வரும்போது ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். ஆனால் ஓகே நம்ம செமையாக கலக்கிடலாம் அப்படின்னு போய் நின்னேன். ஒரு 50-60 பேர் காலேஜில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல, எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதில் செலக்ட் ஆகலை. ஏன்னா அதில் ஒரு என்ன சொல்கிறது ஃபைனல் கேண்டிடேட்டாக கூட நான் அதில் இல்லை. ஆனால் என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் என்னோடய சீனியர்ஸ் எல்லாமே செலக்ட் ஆனாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த சீனியர்ஸ் வந்து இப்போது ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எனக்கு ஹோப் போயிடுச்சு. ஓகே என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேறு வழி இல்லை, இனிமேல் நம்ம சென்னை தான். ஏன்னா நான் படித்த படிப்புக்கு எங்கள் ஊரில் வேலை கிடையாது. மிஞ்சி போனால் அங்கே நான் என்ன டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டராக இருக்க முடியும், நமக்கு அதில் அனுபவமே கிடையாது. அதெல்லாம் ஆகுறதுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும் நம்ம. ஸோ நம்ம சென்னையில் தான் பொழப்ப நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சென்னையில் தான் எதுனாலும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் லைஃப் இங்கே தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக யூஜி முடிச்சிட்டேன். யூஜி முடித்ததும் ஒரு பிரபலமான சேனல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சேனல், அந்த சேனலுக்கு நான் ஆடிஷன் போனேன். ஸோ நான் போனோடனே என்னை வந்து ஆடிஷன் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு வந்து செய்தி வாசிப்பில் எந்த ஒரு அனுபவமே கிடையாது. வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனோடனே என்னை வாசிக்க சொன்னாங்க. நான் வாசிச்சதுமே ஓகேம்மா 1 வீக் ட்ரைனிங் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் 1 வீக் கண்டினியூஸாக நான் எங்கேயோ இருக்கேன் நுங்கம்பாக்கமில், அந்த சேனல் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் 1 வீக்கில் நான் ட்ரைனிங் போனேன். பட் எனக்கு யாரும் அங்கே ட்ரைனிங்லாம் கொடுக்கல. இப்போயுமே இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து போனீங்கன்னா அங்கே அவங்க ஒர்க் பண்ணுறதை நீங்கள் அப்சர்வேஷன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியதான். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவங்களோட வேலை கிடையாது, நீங்களாக தான் கற்றுக்கணும். இது வந்து ஒரு காமனான விஷயம். ஸோ எனக்கு என்னென்னா அப்படி அங்கே படிக்கிற ஆட்களுமே இல்லை, அங்கே சம்மந்தமே இல்லாத ஆட்கள் தான் உட்காந்து நான் நியூஸ் ரீடருக்கு அந்த வேலைக்கான ஆட்கள் அங்கே இல்லவே இல்லை. எப்போ தான் நியூஸ் படிப்பாங்கன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. 1 வீக் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் ஒரு ஆடிஷன் கொடுக்க சொன்னாங்க. ஓகே நான் ஆடிஷன் கொடுத்தேன். ஆடிஷன் கொடுத்துட்டு வெளில வந்ததும் அந்த ஹெச்ஆர் வந்தாங்க. வந்து வீடியோவை பார்த்துட்டு எந்த ஊர்மா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வரேன், விருதுநகர்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஊர்லேருந்து பேக்கை தூக்கி போட்டு கிளம்பி வந்துடுவீங்களா, நீங்கள் இதுக்கு லாய்க்கா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நான் அழுதுட்டு வெளியே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இனிமேல் நான் 1 நிமிஷம் கூட சென்னையில் இருக்க மாட்டேன், நான் கிளம்பி வந்துடுறேன், நான் யூஜி படித்து முடிச்சிட்டேன், உங்கள் ஆசைக்கு நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னை எங்கேயும் போக சொல்லாதீங்க, நான் உங்கள் கூட வந்து இருந்துக்கிறேன், நான் அங்கேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஓகே சென்னையில் இருக்க மாட்டேன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். ஒரு 4 நாள் ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய அக்கா வந்து ஓகே நீ உனக்கு வந்து ஒரு கொஞ்சம் டைம் கொடு, இப்போ தான் யூஜி முடிச்சிருக்க, யூஜி முடித்தோடனே எல்லாருக்கும் வேலையெல்லாம் கிடைக்காது, அதுவும் நீ செலக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபீல்டு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது, எல்லாருக்குமே கோல் இருக்குது அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு. ஸோ நீ வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே அப்படின்னா இப்போ பிஜி பண்ணு, அடுத்து டிகிரி பண்ணு, மாஸ்டர்ஸ் பண்ணேன்னா உனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும், நீயும் கொஞ்சம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான்.
சரி ஓகே நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிவிட்டு மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டேன். மாஸ் கம்யூனிகேஷன் ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து அப்போது தமிழ்நாடு அரசினுடைய கல்வி தொலைக்காட்சியில் எனக்கு வேலை கிடச்சிது. வேலை கிடச்சோடனே அங்கே உள்ள அரசு அதிகாரிகள்லாம் இப்போயும் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே ரொம்ப அவங்களுக்குலாம் எப்படின்னா அவங்களோட அறிவு திறமைக்கும் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ்க்கும் அதுவும் நான்லாம் வந்து எங்கன்னே தெரியல. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக 12th முடிச்சுட்டு ஒரு யூஜி முடிச்சுட்டு போயிருக்க ஒரு சின்ன பொண்ணு தான் நான். அவங்க வந்து என்னை வியந்து பார்த்தாங்க. ஏன்னா அப்போ அனுபவமே கிடையாது தான். பட் ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட நியூஸ் படிக்கிற மாதிரி ஒரு 2-3 பேராகிராஃப் படித்து பார்த்ததுமே அங்கே உள்ள அந்த எம்டி சாருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. ஓகே இந்த மாதிரி டேலண்ட்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம் என்னென்னா நான் ஒரு அரசு பள்ளி மாணவின்றனால என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. என்ன சேலரி வேணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 7000 ரூபாய், எனக்கு அதை நீங்கள் பே பண்ணாலே போதும், எனக்கு வேறு எந்த காசுமே எனக்கு வேண்டாம், மற்றது வீட்டிலேருந்து எனக்கு ஒரு 500 rupees தருவாங்க, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னேன். கரெக்டாக எனக்கு 7500 rupees என் செலவுக்கும் சேர்த்தே எனக்கு சேலரி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த வேலையை ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஆஃப்டர் கொரோனா வரைக்குமே நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த வேலை வந்து எனக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கால்குலேட் ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன், கல்வி தொலைக்காட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு கொரோனாக்கெலாம் அப்புறமா நமக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் தொலைக்காட்சியில் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு. அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணலை. அப்புறமா இந்த மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணிங்கள, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் இப்போ வேலை இல்லாமல் தான் இருந்தேன். கல்வி தொலைக்காட்சியிலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஓகே நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 1 year தான் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா 1 year முடியும் போது கரெக்டாக எனக்கு இன்னொரு சேனல்லேருந்து கால் வந்துச்சு. மொதல் நாள் ஆடிஷன் அட்டன் பண்ணேன், மறுநாள் ஈவினிங் வந்து எனக்கு கால் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது, எதுவுமே தெரியாமல் ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேஸ், ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது வந்து எனக்கு அந்த சேனல் தான், பாலிமர் சேனல் தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து கரண்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி. நியூஸ் ரீடர் ஆனேன் அப்படின்றது வந்து இதுதான். ஆனால் இதுக்கு கிளாஸ் போனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிங்க. எஸ் நான் போனேன். ஒரு பிரபல செய்தி வாசிப்பாளர்கிட்ட அவங்க நடத்தக்கூடிய அந்த வகுப்பில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு அவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா, இப்போயும் நிறைய நியூஸ் ஆங்கர்ஸ் எல்லாருமே வந்து கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்க. பட் அவங்க யாருமே உங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா யாருமே பர்சனலாக சேனல் வச்சுலாம் நடத்தலை. உங்களுக்கு வந்து வேலையில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன் சொல்லி கொடுத்துருவாங்க, எப்படி நீங்கள் அதை வந்து அதுக்கு மேலே எடுத்து கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக வெல் ட்ரெயின்டாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக எனக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அப்படி ஒரு செய்தி வாசிப்பாளர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டு நான் இன்னும் அந்த சர்டிஃபிகேட் கூட வாங்கலை. அவங்கக்கிட்ட அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கூட நான் வாங்கலை. எனக்கு அது எங்கேயுமே தேவைப்படலை. ஏன்னா நான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுலேயே எனக்கு நான் செலக்ட் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிடுச்சு. ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டாலே அடுத்த சேனலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேசும், வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவைப்படாது. ஸோ இந்த வேலைக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி தான். எனி டிகிரி ஏன்னா என் கூட இப்போ ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்களா இருக்காங்க, பிஎஸ்சி மேக்ஸ், இப்படி இந்த வேலைக்கும் அந்த டிகிரிக்குமே சம்மந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை தான். ஸோ இந்த ஒர்க் வந்து டோட்டலி ஸ்கில் பேஸ்டு ஒர்க். ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பில் எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கோ அது உங்களை மேலே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இன்னும் சில ரொம்ப என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதில் ஒன்றுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்கிறேன். மற்ற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க அப்படின்னா, பர்டிகுலராக கேர்ள்ஸுக்கு வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா மேக்கப் அண்ட் காஸ்டியூம் தான். ஸோ இந்த காஸ்டியூம் பற்றி என்கிட்ட கேட்காத ஆளே கிடையாது. இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனேன், என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷனே போனேன்னா, எப்படிடா உனக்கு அங்கே நீ போடுற சாரீ, நீ போடுற சல்வார் எல்லாமே வந்து உன்னோடதா, நீ காசு கொடுத்து வாங்குறியா, இல்லை அங்கே கொடுப்பாங்களா, இந்த மாதிரி கேள்வி எல்லாமே என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதிகமாக வந்து என்னோடய அம்மா வயசு இருக்கிறவங்க தான் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சாரீ எங்கே வாங்குறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு சேனலில் பொறுத்தும் மாறும். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு மேக்கப் அண்ட் காஸ்டியூம் ரெண்டுமே தான். சில இடங்களில் வந்து நம்ம ஓனாக தான் வச்சுக்கணும் எல்லாமே. மேக்கப்புக்கு கூட ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பட் காஸ்டியூம்ன்றது நம்ம ஓன் காஸ்டியூமாக இருக்கும். சில இடங்களில் வந்து ஃபார்மல் காஸ்டியூமாக இருக்கும்போது நீங்கள் உள்ள ஷர்ட் போட்டு பிளேசஸ் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வாஷ் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க.
அண்ட் இப்போ கரண்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் பர்டிகுலராக saree கட்டி தான் நியூஸ் படிக்கணும் அப்படிங்கும்போது அந்த saree மேலே யாருக்கு ரொம்ப ஆசை ஒரு மோகம் இருக்கோ அவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்குற இதுதான், saree உன்னோடதா அப்படின்னு. என்னோட saree எல்லாம் கிடையாது, அது எல்லாமே ஒரு வெண்டார் இருக்காங்க, அவங்க தான் வந்து saree எல்லா ஆங்கர்ஸ்க்குமே அவங்க தான் saree ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்போயாச்சும் சில நேரம் என்னோட ஓன் saree கட்டணும் அப்படின்னு நினச்சா நான் கட்டிப்பேன் அந்த மாதிரி. மோஸ்ட்லி ஆனால் அவங்க கொடுக்குற saree தான் அவங்க நமக்கு வாஷ் பண்ணி அயன் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் பிஃபோர் டே எடுத்துகிட்டு போயிடுவோம், ஆர்எல்ஸ் நான் நியூஸ்க்கு ஒரு 1/2 hour பிஃபோராகவே நான் வந்து அதை வேர் பண்ணிவிட்டு, மேக்கப்க்கு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க நமக்கு மேக்கப் போட்டு விட்ருவாங்க. மேக்கப் போட்டதும் நம்ம கிளம்பி போய் நியூஸ் படித்து முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது வந்து சிம்பிளாக என்னோடய ஜேர்னியை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி இந்த வேலைகளில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு வீடியோவில் அந்த ஆன்சரை சொல்கிறேன். பாய்.